திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூர் தொகுதி வேட்பாளராக மீண்டும் போட்டியிட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் போட்டியிட உள்ளதாக கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி வரும் 23ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் கருணாநிதி பங்கேற்கிறார். 24ஆம் தேதி கடலூர் மற்றும் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் திமுக தலைவர் கருணாநிதி சிதம்பரம், சீர்காழி பகுதிகளில் வேனில் அமர்ந்தபடி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 25ஆம் தேதி திருவாரூரில் வேட்புமனு தாக்கல் செய்யும் அவர் அங்கு நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். பின்னர் 26ஆம் தேதி தஞ்சாவூரிலும் 27ஆம் தேதி திருச்சியிலும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று கருணாநிதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 28ஆம் தேதி விழுப்புரம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் பெரம்பலூர், உளுந்தூர்பேட்டை, திண்டிவனம், செங்கல்பட்டு பகுதியில் வேன் மூலம் பிரச்சாரம் செய்கிறார். மே 2ஆம் தேதி திருநெல்வேலி, ராஜபாளையம் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் கருணாநிதி ஆலங்குளம், கடையநல்லூர், சங்கரன்கோவில் பகுதிகளிலும் வேன் மூலம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மே 3ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, காரியாபட்டியில் பிரச்சாரம் செய்யும் அவர் மதுரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். மே 5ஆம் தேதி சென்னை பொதுக்கூட்டத்திலும், மே 7ஆம் தேதி காஞ்சிபுரம், வேலூர் பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்று உரையாற்றுகிறார். மே 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் பகுதிகளிலும், மே 9ஆம் தேதி ஈரோடு, திருப்பூர், கோவை நகரங்களிலும் கருணாநிதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மே 12ஆம் தேதி திருவாரூர் தொகுதியிலும், மே 14ஆம் தேதி சென்னையிலும் கருணாநிதி பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.